இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு எப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு ஒரு அரை ஹவர் ஊற வச்சுக்கிறேன். அதை வந்து இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு, தேவையானதுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வந்து உருண்டைகளை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிட்டு பெருங்காயத்தூளும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருண்டைகளையும் இதில் சேர்த்துடலாம். தேவைன்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து திருவுன தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நம்ம கிளறிட்டோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.